விளம்பரப்படுத்துறதில்லை. நம்மளுடைய விளம்பரப்படுத்தாதவனுடைய விளைவு தான் கார்ப்பரேட் கம்பெனிகள் இன்றைக்கி மீடியாவில் வந்து உட்காந்துட்டு, டிவியில் வந்து உட்காந்துட்டு எல்லாமே வந்து விளம்பரப்படுத்தும். ஆச்சி மசாலா அந்த இது எல்லாம் நம்மளுடைய பொருளாதாரம் மொத்தமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழையாகவே இருக்கும், வருவாய் இல்லாமல் இருக்கும். ஆனால் கார்ப்பரேட்கள் எல்லாமே வருவாயோட நல்லா இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய விளம்பரம் இல்லாதது தான் காரணம். நம்மளுடைய உற்பத்தி செய்யக்கூடிய உணவு வந்து தரமான உற்பத்தியே நமக்கான நல்ல விலை கொடுத்தா நம்ம அதை விட பண்ணலாம். வெளிநாட்டிலேருந்து இந்த ஜிடி விதைகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து ஜிடி விதைகள், பிடி விதைகள், ஜிஎம் ஜெனட்டிக் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்து எவ்வளோ அவங்களுக்கு பாதிக்கும்ன்றதை இந்த அரசியல்வாதிகளும் இந்திய தலைவர்களும் பிரதம மந்திரி முதற்கொண்டு இதை வந்து நிரந்தரமாக அந்த வெளிநாட்டில் வர விதைகளை தடை செய்யணும். இந்த டெல்லி பயணம் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழக விவசாய சங்கம் ஒரு மைல்கல்லாக இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சொல்லுவோம். இந்த போராட்டம் இதனுடைய அமைப்பு வந்து இன்றோடு முடியாது. இன்னும் தொடர்ச்சியாக நம்ம நிறுவனர் ஈசன் வழக்கறிஞர் முருகசாமி மற்றும் கூட்டமைப்புகளோடு மிகப்பெரிய இந்திய அளவில் இல்லை, உலக அளவில் நம்ம இதை ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் விதைகளால் மக்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும்